லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொண்டு வந்து கொட்டுறதுக்கு கட்சி தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் தயாராக இருக்கும்போது இவர்களுக்கு என்ன கவலை? தோழர்களே, திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வேட்பு மனு தாக்கல் செய்திருப்பார்ல, அதுக்குள்ள அவரோட சொத்து விவரங்களை எல்லாம் போட்டிருப்பார்ல. அந்த 2006 தேர்தலாக இருக்கட்டும், 11 தேர்தலாக இருக்கட்டும், 21 தேர்தலாக இருக்கட்டும், எல்லா தேர்தலையும் இவர் தாக்கல் செய்துள்ள அந்த சொத்து விவரங்களை நீங்கள் எடுத்து பாருங்களேன். சொந்தமாக அவர்கிட்ட ஒரு கார் கூட இருக்காது. நம்ப முடியுது அவங்களால? சொந்தமாக ஒரு முதலமைச்சர்கிட்ட சொந்தமாக ஒரு காரு கூட இல்லையா அவருக்கு? முதலமைச்சரோட பேரன் இன்பநிதியோட பெயரில் இருக்கக்கூடிய 3 கோடி ரூபாய் காரில் தான் இப்போ போயிட்டு வந்துட்டுருக்காரு. 1234 இந்த கார் நம்பரு, ஃபேன்சி நம்பரு. இன்பநிதி சின்னோண்டு பையன், 18 வயசு தான் ஆகும்னு நினைக்கிறேன் அவனுக்கு. ஏதுங்க 3 கோடி ரூபாய்க்கு கார் வாங்குகிற அளவுக்கு ஏதுங்க அந்த இன்பநிதிக்கு பணம்? இன்பநிதி பேரில் கார் வாங்கிக்கிட்டு முதலமைச்சர் அதை பயன்படுத்துவார். அப்போ அவரோட சொத்து பட்டியலை தேர்தல் பிரமாண வாக்குமூலத்தில் தாக்கல் செய்யும்போது அந்த காரை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லைல்ல? பேரனோட சொத்தெல்லாம் தாத்தா போடணுன்னு அவசியம் இல்லைல்ல?